என் பேர் அமானுல்லா. நான் திருவாரூரில் ஒரு மகளிர் கல்லூரியில், ஆர்இ காலேஜ் அப்படின்னு சொல்லப்படுற மகளிர் கல்லூரியில் நான் ஆங்கில துணை பேராசிரியராக கிட்டத்தட்ட ஒரு 14 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றிக்கிட்டு வர்றேன். அதுக்கு முன்னாடி நான் நாகூரில் இருக்கிற இஜிஎஸ் பிள்ளை அப்படிங்கிற அந்த கல்லூரியில் ஆங்கில துறை தலைவராக இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூட ஆசிரியராகவும், அதுக்கு முன்னாடி சென்னையில் நட்சத்திர ஹோட்டலில் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜராகவும் சில காலம் இருந்தேன். அந்த காலங்கள் பின்னாடி நான் யோசித்து பார்க்குறேன். 1979 அப்போது நான் +2 படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு இந்த புத்தகங்கள் வாசிக்கின்ற பழக்கம் கொஞ்சம் அதிகமாக உண்டு. அப்போ ஹஜரத்துடைய ஒரு புத்தகம், மகனுக்கு அப்படின்னு ஒரு புத்தகம், அதை படித்தேன். படித்த உடனே இந்த புத்தகம் யார் எழுதுனா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஹஜரத்துடைய பேர் இருந்தது. யார் இவங்க அப்படின்னு என்னுடைய நண்பர் அல்ல, என்னை விட வயசில் மூத்தவர் பஷீர் நானாந்து, அவரிடம் கேட்டேன் யாருன்ட்டு. சொன்னார், நாகூர் தான், நான் அங்கே அகலுடைய சிஷ்ய பிள்ளைகளில் ஒருவர் தான், வேணா உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்டா. அதுக்கப்புறம் என்னுடைய மச்சான் கவிஞர் ஜஃபருல்லாட்ட கேட்டேன். ஜஃபருல்லா போய் பார்ப்பா, உன்னுடைய சந்தேகங்கள்லாம் தீரும் அப்படின்னாங்க. சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், அப்போ தான் போகிறேன். 1979 நான் தேட ஆரம்பித்ததுக்கு 1980 தான் அதற்கான இது கிடைத்தது. அப்போ ஹஜரத்து சாயந்தர நேரத்துலையும் ஓதி பார்ப்பாங்க. அங்கே அப்போ எங்கே இருந்தாங்கன்னா தலைமாட்டு தெருவில் இருந்தாங்க. தலைமாட்டு தெருவில் இருக்கும் பொழுது தான் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு 6 மணிக்கு கூட்டிகிட்டு போய் என்னை உட்கார வச்சாங்க. 6லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் நான் ஒரே இடத்துலையே உட்கார்ந்துருந்தேன். எதற்கு அப்படி என்னை உட்கார வச்சா அப்படிங்கிறது எனக்கு கடைசியில் தான் புரிந்தது. அப்படி இப்போ உட்காந்துருக்கும் பொழுது இப்போது யாரிடம் பேசவும் மாட்டாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஜெத்து சிகரெட் குடிச்சிட்டு இருப்பாங்க, எதையும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வர்றவங்களுக்கு ஒரு 6:30 மணி வரையும் ஓதி பார்ப்பாங்க, அவ்வளவுதான். இது அப்படியே எனக்கு தொடர்ச்சியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் போனது இதே மாதிரி பேசாமலே. அப்புறம் தான் என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. பேச ஆரம்பித்தோடனே அந்த பேச்சு நான் டிகிரி ஜாயின் பண்ணிட்டேன். டிகிரியில் போயிட்டு இருக்கும் பொழுது எனக்கு படிக்கிறதுச்சா எதையும் ஈஸியாக ஞாபகத்தில் இருக்காது, உடனே மறந்துடும். அப்போ நான் போய் கேட்டேன், எப்படி ஞாபக சக்தியை டெவலப் பண்ணுறது அப்படின்னு. அப்போ எனக்கு சில வழிமுறைகளை சொல்லி கொடுத்தா, நீ எப்படி ஞாபக சக்தியை டெவலப் பண்ணுறது அப்படின்ட்டு. அதை நான் தொடர்ச்சியாக கையாளும் பொழுது எனக்கு படிக்கிறதுங்கிறது ஈஸியாக மாறுனுச்சு. கஷ்டமான புத்தகங்களை கூட படிப்பது எனக்கு ஈஸியாக மாறினதுக்கு காரணம் என்னுடைய உஸ்தாத் சொல்லி கொடுத்த சில வழிமுறைகள் தான். அதை நான் இன்றைக்கும் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இப்போ நான் இவ்வளோ தகவல் சொல்கிறேன்னீங்கன்னா அது என்னுடைய ஞாபக சக்தியினுடைய டெவலப்மெண்ட்டு காரணம் ஹஜரத்து தான். ஹஜரத்து இல்லைன்னா நான் என்ன ஆகிருப்பேன் அப்படிங்கிறது எனக்கு யோசித்து பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. என்னங்கன்னா அவ்வளோ சிரமங்கள் கஷ்டங்களை தாண்டி இன்றைக்கி இந்த நிலையில் நான் உட்கார்ந்துருக்கிறேன்னீங்கன்னா அதுக்கு காரணமே ஹஜரத்து தான், வேறு யாருமே கிடையாது. என்னுடைய தாய் தந்தையர், அப்புறம் ஹஜரத். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அடுத்தது என்னன்னீங்கன்னா ஹஜரத்துட்ட ஒரு மிகச்சிறந்த ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஆஹா, ஒரு செய்ய போகிற ஒன்றை வந்து சொல்லுவாங்க. நான் இதை செய்ய போகிறேன்ப்பா அப்படிம்பாங்க. அப்படி செய்ய போகிறேன்னு உடனே நம்மளுக்கு ஏதாவது ஒரு கருத்து வருமா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தடவை வந்து 2002 இந்த அது என்னது, இப்போ ஹஜர் தெரு வீடு இருக்குதுல்ல, கலிஃபா சாஹிப் தெரு, அந்த தெருவுக்கு வந்துட்டாங்க வீடு கட்டிக்கிட்டு. இது வரும்பொழுது காலை ஒரு பகல் நேரம் நான் போயிருக்கும் பொழுது உட்காந்துருந்தேன். ஹஜரத் என்கிட்ட கேட்டாங்க. அப்போ எனக்கு வேலை கிடையாது, நான் வேலை இல்லாமல் இருந்தேன். அப்போது கேட்டாங்க, நீ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், எந்த வேலையும் இல்லை, சும்மா தான் இருக்கிறேன், ஏதாவது தேடணும் அப்படின்னு. அப்போ என்னோட சென்னைக்கு வரியா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் ஏன் சென்னைக்கு எதுதான் செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா ஒரு உஸ்தாது சிஷ்யங்கிறத தாண்டி ஒரு எளிமையான ஒரு அணுகுமுறை வந்து என்னுடைய உஸ்தாதிட்ட தான் பார்த்தேன். அவ்வளோ பெரிய கடல், ஞான கடல். அவங்க நம்மெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவங்க முன்னாடி. இவ்வளோ பெரியவங்க வந்து என்கிட்ட நீ என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு பதில் கொடுத்தது. இதே வார்த்தையை நான் வேறு யார்ட்டையும் நான் கேட்க முடியாது, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க. ஆனால் என்னுடைய உஸ்தாதிட்ட நான் கேட்டேன். ஒரு அற்புதமான ஒரு இன்ட்ராக்ஷன் எனக்கு அன்றைக்கி நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம், ஒரு 20-30 வருஷம் ஹஜரத்திட்ட இருந்திருந்தா கூட ஒரு பெஸ்ட்டு இன்ட்ராக்ஷன் எனக்கு அன்றைக்கி தான் நடந்தது. அப்போது அங்கேருந்து கேட்டேன், நீங்கள் ஏன் சென்னை போகிறீங்க. அப்பொழுது சென்னையிலேருந்து ஒரு 3 பேர் வந்து உட்காந்துருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஹஜரத்தை சென்னைக்கு கூப்பிட்டு நின்றவங்க. அப்போ ஹஜரத் சொன்னாங்க, நான் வந்து சென்னையில் போய் சூப்பர் மார்க்கெட்டு தொடங்க போகிறேன், நீ வந்துட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும் அப்படின்னா. அப்போது நான் வந்து ஒன்று சொல்லவா அப்படின்னேன். என்ன சொல்ல அப்படின்னாங்க. நான் சொல்கிறது உங்களை ரிஜெக்ட் பண்ணுறேன்னு அர்த்தம் இல்லை, என்னுடைய மனசில் தோணுனதை நான் சொல்கிறேன், தப்பாக ரைட்டான்னு நீங்களே முடிவு பண்ணீங்க அப்படின்னு. ஹஜரத்தை நான் மாமான்னு தான் கூப்பிடுவேன். அதாவது அவளுடைய மருமக பிள்ளைங்களை தவிர மாமான்னு கூப்பிடுறது நான் ஒரு ஆள். மாமா இந்த மாதிரி அப்படின்னு நான் சொல்லுப்பா அப்படின்னாங்க. இந்த சூப்பர் மார்க்கெட் தொடங்குறதுங்கிறது ஒரு பெரிய ஆபத்தான வேலை. ஏன்னா அதில் வந்து மனிதாபிமானங்கிறதே பார்க்கக்கூடாது. ஏன்னா எம்பத்தியோ அல்லது கம்பேஷனோ அங்கே வந்து இருக்காது மாமா. ஏன்னா வந்து ஒருத்தன் திருடிட்டானா அவனை கொடூரமாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த மாதிரிலாம் நடக்கும். அதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமா உங்களுடைய மனசுக்கு அப்படின்னு கேட்டேன். அப்போது நான் அங்கேருந்து கேட்டவொடனே, இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது, இப்போ இதில் போய் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேங்கிறீங்களே, இது ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆச்சு, இதில் வந்து திருட்டு நடந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். நான் அப்படி யோசித்தாங்க. கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு நான் 2 நிமிஷம் நான் போய் இந்த படுத்துட்டு வரேன்னு போனாங்க. அப்போ இந்த சென்னையிலேருந்து இந்த கூப்பிட்டு வந்த அந்த கூட்டம் வந்து திடீர்னு காணா போயிடுச்சு. அங்கே இல்லை, அந்த ஸ்பாட்டில் போனவங்க இவங்க போயிட்டாங்க. நான் மட்டும் உட்காந்துருக்கிறேன். அப்போ இன்னும் ஞாபகம் இருக்குது, தெளிவாக எனக்கு ஞாபகம் இருக்குது. 1:15 மணி படுக்க போகிறேன்ட்டு போனவங்க 1:45க்கு எந்திரிச்சு வந்தாங்க. வந்த உடனே, நான் போக போகிறது இல்லைப்பா, நான் அந்த ஐடியாவை நான் ட்ராப் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. நீ சொன்னது தான் ரைட் அப்படின்னாங்க. இப்போ ஒரு சிஷ்ய பிள்ளை என்று கூட பாராமல் அவன்கிட்டையும் அறிவு இருக்குது, அந்த அறிவை வந்து அவனையும் சொல்ல விட்டா அந்த அறிவு வரும். அந்த அறிவு சரியாக தவறாங்கிறத வந்து எவாலுவேட் பண்ணுற ஒன்று வந்து நான் வந்து அப்போ தான் நான் ஹஜரத்திட்ட பார்த்தேன். அப்படின்னா யார்கிட்டையும் ஒரு அறிவு இருக்குது அப்படின்ட்டு வந்து இவ்வளோ பெரிய ஒரு கடல் போன்றவங்க என் பேச்சை அன்னைக்கு அக்செப்ட் பண்ணது தான் எனக்கு பெரிய ஆச்சரியமாகவே இருந்துச்சு. அப்புறம் சென்னை போகவே இல்லை. அந்த 3 பேரும் வந்து அதுக்கப்புறம் நான் ஹஜரத்து வீட்டில் பார்க்கவே இல்லை, ஹஜரத்து வஃபாத்தார வரையும். ஏன்னா நிறைய பேர்
அதாவது வந்து ஹஜரத் அதே மாதிரி 1984 ஒரு பெரிய கும்பலே வந்தது. அவங்க வந்து சென்னையில் வந்து ஹஜரத்துக்கு வந்து ஒரு ஆசிரமம் உருவாக்குறோங்கிற பேரில். ஏன்னா அதுவும் தட்டுண்டு போனது. ஏன்னா இந்த மாதிரி வந்து அவ்வளோ பெரிய ஒரு, அதாவது வந்து கிடைக்க வேண்டிய ஞானத்தை வந்து கிடைக்க விடாமல் நிறைய பேர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய அந்த மாதிரி வந்து ஒரு பொருளை பிரித்து பார்க்குற ஒரு அறிவு, இதெல்லாம் வந்து அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து ஒரு புத்தகத்தை படிக்கணும், அந்த புத்தகத்தை எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். ஏன்னா ஒரு முறை பார்த்திங்கன்னா அவங்க என்ன ஓதி பார்க்குறாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க, இது வந்து மார்க்கத்துக்கு கூடுமா கூடாதான்னு. ஏன்னா அதாவது எல்லாத்தையுமே போட்டு குழப்பிக்கிறது நம்ம மக்களுடைய ஒரு பாணியாக போயிடுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட யார் யார் எதுக்கு வந்தாங்களோ அவங்களுக்கான அறிவும் ஞானமும் தெளிவும் கிடைச்சது முறையாக வந்தவங்களுக்கு. இல்லைன்னு யாரையுமே நம்ம சொல்லவே முடியாது. சில பேர் வந்து என்ன, அதாவது வந்து நெகட்டிவ் தாட்டோடு வந்துட்டு அது கிடைக்கலன்னு அப்படியே ஓடினவங்க ரொம்ப பேர். ஒரு முறை பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இப்போ நம்ம பெரிய ஜமான் உஸ்தாத் எடுத்துக்கங்க. பெரிய ஜமானுடைய உஸ்தாத் யார்? கௌது குவாலியர் அப்படிம்பாங்க. அவங்களுடைய சிஷியர்கள் 2 பேர் 2 துறையில் புகழ் பெற்றவங்க. ஒருத்தவங்க ஆன்மீகத்தில் பெரிய ஜமா, இசையில் மியான் தான்சேன். அதே மாதிரி தான் ஹஜரத். எப்படின்னீங்கன்னா அவங்கள்ட்ட யார் எதை நோக்கி வந்தாங்களோ அவங்களுக்கு அது கிடைத்தது. இப்போ நான் அறிவு அப்படின்னு ஒரு தடவை கேட்டேன். ஒரு தடவை என்கிட்ட கேட்டாங்க, உனக்கு என்ன வேணும்னாங்க. எனக்கு அறிவு நிறையா வேணும் அப்படின்னு. அதை வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அதான் எனக்கு வேணும் அப்படின்னு. ஏன்னா அப்படின்றதுக்கு எனக்கு அது கிடைத்தது. ஏன்னா அது இல்லை என்று என்னால் சொல்ல முடியாது. அப்போ வந்து நான் நினச்சது நடக்குமா அப்படின்னு கேட்டேன். நினச்சது நடக்கும், நினச்சி பார் அப்படின்னாங்க. நான் இந்த வேலை வேணும்னு நினச்சேன், அந்த வேலை கிடைச்சது அப்படின்னேன். நீ இந்த வேலை வேணும்னு நினச்சா அந்த வேலை கிடைச்சிச்சு. நீ அந்த நிறுவனம் வேணும்னு கிடைச்சது. நீ வந்து மிகப்பெரிய அளவில் உன்னுடைய சிந்தனை இருந்துருந்துச்சுன்னா அந்த நிறுவனத்துக்கே நீ வந்து ஒரு நிறுவனத்தினுடைய அதிபராகவே நீ ஆயிருப்ப அப்படின்னாங்க. அந்த கான்வர்சேஷனை வச்சு நாகூர் ரூமி ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். பார்த்தீங்கன்னா எனக்கும் ஹஜரத்துக்கும் நடந்த முதல், அதாவது வந்து அந்த ஒரு தடவை அந்த ஒரு இரவு நடந்த கான்வர்சேஷன். அதை இப்போ நாகூர் ரூமியும் உட்கார்ந்துருந்தார். அது தன்னுடைய புத்தகத்தில் கொண்டு வந்திருப்பார். அமானுள்ள இந்த கேள்வி கேட்டால் ஹஜரத் இந்த பதில் சொன்னாங்க அப்படின்னு. ஏன்னா விடிய விடிய உட்காந்துரும், என்ன கேட்டாலும் சரி. ஏன்னா இரவு 12-1 மணிக்கு மேலே தான் அவங்கள்ட்ட அணுகலாம். இப்போ அணுகும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கேட்குறக்கு அந்த கேள்விக்கு என்ன வேண்டுமானால் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குற ஒன்று. என்ன கவனம், இதை படிப்பது எப்படி, இதை எப்படி புரிந்து கொள்வது, என்ன ஞானம்னா என்ன, நாலேஜ்னா என்ன, நாலேஜ் விஸ்டம் என்ன அப்படின்ட்டு, தரீக்கான்னா என்ன, என்ன உங்களுக்கு வந்து அது என்ன, ஷரியத்துனா என்ன, இப்படிப்பட்ட வேறுபட்டு சொல்லி கொடுத்த விதம். ஏன்னா உனக்கு இந்த அறிவை நான் கொடுத்துருக்குறேன்னா அந்த அறிவை நீனே வைத்துக்கொள், நீ யார்கிட்டையும் போய் கேட்காம நீ யாருக்கும் கொடுக்காதே அப்படின்னு சிலதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் இன்றைக்கி நான் வச்சுருக்கிறேன். நான் யாருக்கும் என்னால் வகுப்பில் கூட என்னால் சொல்ல முடியலை. சில நேரத்தில் அதெல்லாம் வந்துடும். ஒரு லெவலில் நம்ம பாடம் நடத்தும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம அறியாமலே அது வரும் பொழுது அதை நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்குவேன். என்ன சார் சொல்ல வந்தீங்க, ஒன்று நிறுத்திட்டீங்களாம்பாங்க. இல்லை அது சொன்னால் அது ஒன்றும் உங்களுக்கு புரியாது அப்படின்ட்டு நான் கடந்து போயிடுவேன். ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது வந்து என்னுடைய உஸ்தாத் மூலியமாக கிடைத்தது தான். உஸ்தாதால் தான் இன்றைக்கி நான் நல்ல நிலைமையில் இருக்கிறேன். அதுதான் நாம் நினைக்கணும். ஏன்னா ஒரு அலமாரி நிறைய புத்தகம் இருக்கும் பார்த்தீங்கன்னா தலைமாட்டு தெருவில் 2 வால்யூம் 2 செட்டு பார்த்தீங்கன்னா 2 செட்டு என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா இருக்கிற ஒரே அறிஞரை அவங்கள தான் நான் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா நான் அங்கே போய் தான் சைக்காலஜினா என்னாண்டு கற்றுக்கிட்டேன். அங்கே போய் தான் ஆன்மீகம்னா என்னாண்டு கற்றுக்கிட்டேன். ஏன்னா இதெல்லாம் வந்து அங்கேருந்து அவங்க போட்ட ஒரு பிச்சை தான்.
ஏன்னா அவ்வளோ பெரியவங்களை நான் என்ன பேசுகிறதுங்கிறதே எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒரு மிராக்கில் நிகழ்த்தினவங்க பார்த்தீங்க நீங்கன்னா. ஏன்னா ஏன்னா ஹஜரத்து தான் உடம்பை பிரித்து காமிச்சாங்க. எது பாடி, எது இன்டலெக்சுவல், ஏன்னா எது எமோஷனல், எது ஆஸ்ட்ரல் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு 4 பாடியை பற்றி பேசுவாங்க பார்த்தீங்க நீங்கள். இதெல்லாம் ஹஜரத்தில் போன பிறகு தான் தெரிஞ்சது. என்ன இந்த மாதிரியான ஒரு உருவ அமைப்பை நம்ம வச்சுருக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம். இங்கெல்லாம் போகலைன்னா இதெல்லாம் நம்மளால் தெரிஞ்சிருக்கவே முடியாது பார்த்தீங்க நீங்கள். இந்த மாதிரி ஒரு இதுதான் அடுத்த சூஃபிசம். அடுத்தது என்ன, அதாவது பெரிய ஜமானுடைய அந்த தரீக்கா அப்படிங்கிற ஒரு நிலை. ஏன்னா இதையெல்லாம் அப்படியே அப்படி எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா இது யாராட்டையும் இதெல்லாம் ஒரு பெரிய கான்செப்ட். இந்த கான்செப்ட்லாம் விளக்கவே முடியாத ஒரு கான்செப்ட். உணரத்தான் முடியும். உணர முடிகிறத ஒன்று நமக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாத நம்மள்கிட்ட அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்து சொல்லுவாங்க, இது இப்படி, இது இப்படி, இது இப்படி அப்படின்னு. ஏன்னா கோல்டன் டைமிங் பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க. எது கோல்டன் டைமிங் அப்படின்னு. ஏன்னா ஒரு முறை சொன்னாங்க, நான் ஒரு பாட்டை எனக்கு பிடிக்கவோ பிடிக்காது பாடினாங்க. அங்கே என்ன பாட்ட மாமான்னு இப்போ சொன்னாங்க, இந்த நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் எதுங்கிற பாட்டை எனக்கு பிடிக்காது. நினைக்கிறதான்ப்பா நடக்கணும், அதுக்கு தானே தெய்வம். அவர் என்ன நினைப்பதெல்லாம் நடந்துருச்சுன்னா தெய்வம் இல்லைன்னாக்கா என்ன? அப்போ எல்லாம் நடத்தி கொடுக்க மாட்டாரா? அப்புறம் அவருக்கு என்ன தான் வேலை? நாம் நினைக்கிறத நடத்தி கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ தான் இந்த கோல்டன் டைமிங் பற்றி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கோல்டன் டைம்னா என்ன, செகண்ட் கோல்டன் டைம்னா என்ன, தேர்ட் கோல்டன் டைம்னா என்ன. இவ்வளவு ஒரு உளவியல். அங்கே வந்தவங்க நிறைய பேர் ஹஜரத்துட்டு அங்கேருந்து கான்சியஸ் மைண்டு, அன்கான்சியஸ் மைண்ட்லாம் பேசுகிறதெல்லாம் நான் பார்த்துருக்குறேங்க. பார்க்கும் பொழுது எனக்கே சிரிப்பு வரும். யார்கிட்ட யார் சொல்கிறது. ஏன்னா ஒரு முறை பார்த்தீங்கன்னா 2 டாக்டர், டாக்டர் அன்சாரி, அப்புறம் டாக்டர் ஷேக்தாவூது, இன்னொருத்தர் டாக்டர் ஜமால் முகமது, 3 பேரும் உட்காந்துருக்குறாங்க. ஹஜரத் வீட்டில் 3 பேரும் உட்காந்துருக்குறாங்க. ஹஜரத் சொல்கிறேன், எத்தனை பல்ஸ் இருந்தால் நார்மல்னு கேட்டாங்க. 72, 72க்கு மேலே இருக்கு. 72 to 76 தான் நார்மல். அப்படியா, சரி, என் கையை பிடிச்சி பாருங்க அப்படின்னாங்க. உடனே அன்சாரி டாக்டர் தான் என்ன பண்ணார், கையை பிடிச்சி பார்த்தாரு. 72 இருக்குது, நார்மலாக. சரி அப்படின்னு போய் கொஞ்சம் நேரம் அறையில் படுத்துட்டு அந்த தலைமாட்டு திருவிழா அந்த ரூம் வீட்டு உள்ளக ஒரு படுக்கிற ஒரு ரூம் ஒன்று போய் படுத்துட்டாங்கன்னு வந்தாங்க. வந்துட்டு இப்போ என் கையை பிடிச்சி பாருங்க என்ன எவ்வளோ இருந்துச்சுன்னா 32, 22 இருந்துச்சு. அப்படியே திணறாங்க டாக்டர்ஸ் 3 பேரும் மாறி மாறி. ஒருத்தர் மனத்தத்துவ டாக்டர், ஒருத்தர் டிஜிஓ டாக்டர் ஜமால் யூசுஃப், ஒருத்தர் எம்டி. 3 பேரும் முடிச்சு பார்த்துட்டு என்ன அது 32க்கு கீழே இருக்குது, இவ்வளவு கீழே இருக்குது எப்படி? உடனே அவரை டக்குன்னு அங்கேருந்து சொன்னாங்க, இப்போ பிடிச்சி பாருங்க அப்படின்னா. பிடிச்சி பார்த்தோன்னே 72க்கு நிற்குது. அங்கேருந்து இது என்ன இது நீங்கள் சொன்னீங்க 72க்கு கீழேலாம் போனாலாம் மனுஷன் இருக்க முடியாதுன்ட்டு, எப்படி அப்படின்னோடனே திணறி போய் பார்த்ததை நாங்கள் பார்த்தோம். அது எப்படி அது? அப்போ தான் நம்ம ஒரு பெரிய ஒரு ஞானிட்ட நம்ம உட்கார்ந்துருக்குறோம். ஏன்னா நம்ம இங்கேருந்து பெறதான் பார்க்கணுமே வெளியே நம்மளுடைய அறிவை இங்கே கொட்டக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அப்போ தான் புரிஞ்சு. என்னுடைய தந்தையாருக்கு அவ்வளோ நெருக்கமான நண்பர். என்னுடைய மாமி வீட்டில் அவங்க தங்கியே இருந்திருக்கிறாங்க ரொம்ப நாள். அப்படியெல்லாம் இருந்தவங்க எனக்கு தெரியாது. ஆனால் அவங்கள தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு கட்டம் வந்தது. அப்போ தான் நான் தேடி போகிறேன். அப்போ அவங்களுடைய பார்வை கிடைக்குது. பார்வை கிடைத்த பிறகு நான் என்னுடைய லைஃப்பில் நான் எப்படி இருந்தாலும் ஒரு இடர்கள் இருந்தால் கூட ஹஜரத்துடைய உதவியை கொண்டும்
வந்து நான் இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்கேன். அதுக்கு காரணம் என்னுடைய உஸ்தாத் தான், வேறு யாருமே கிடையாது என்பதை நான் ஆணித்தரமாக நான் சொல்லுவேன். அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது மிராக்கிள் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில மிராக்கிள்ஸையும் என்னால் இங்கே நான் பதிவு பண்ணணும்னு விரும்புகிறேன். அவங்க என்ன ரொம்ப பேருக்கு அதெல்லாம் தெரியுமாங்கிறதே எனக்கு தெரியலை. பர்சனலாக எனக்கு ஒன்று நடந்தது. அதாவது என் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட்டு. அப்போ அந்த டேட்டு அதாவது டாக்டர்கிட்ட அந்த ஃபைனல் ஸ்கேனிங் போய் பார்க்கும் பொழுது அந்த டாக்டரை எடுத்து பார்த்துட்டு அந்த ஃபீமேல் டாக்டர் அவங்க சொன்னது என்னென்னா, குழந்தை குறுக்க இருக்குது, அதனால் நீங்கள் இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா தாயையும் குழந்தையும் பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க. அப்போ என்னுடைய மனைவியினுடைய தாயார் அவங்க தந்தையெல்லாம் என்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி. நான் அங்கேருந்து நேராக ஹஜரத்திட்ட வந்தேன். ஹஜரத்திட்ட இதை சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படின்னோடனே ஹஜரத் அங்கேருந்து எல்லாத்தையும் வாங்கி பார்த்தாங்க, எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்தேன். வாங்கி பார்த்தாங்க. வாங்கி பார்த்துட்டு ஹஜரத் அப்படியே சொன்னாங்க, ஆமாம். நான் கேட்டேன், ஆமான்னு சொல்கிறீங்க, என்ன பண்ணுறது பண்ணா அப்படின்னு. ஏன்னா என்ன பண்ணுறது நான் கேட்குறேன், ஒரு 3 நாள் வெயிட் பண்ண சொல்லு. இப்போ எப்படின்னீங்கன்னா 1 மணி நேரத்துக்குள்ளே சிசேரியன் பண்ணணும், இல்லைன்னா தாயையும் பார்க்க முடியாது குழந்தையும் பார்க்க முடியாதுன்னு ஒரு டாக்டர் சொல்கிறாங்க. நான் அங்கேருந்து சொல்கிறேன், 3 நாள் வெயிட் பண்ண சொல்லு. 3ஆவது நாள் இந்த குழந்தை நார்மல் டெலிவரியாக பிறக்கும், அதுவும் அதிகாலை 4 மணிக்கு பிறக்கும். என்ன அப்படின்னாங்க. அப்படின்னோடனே சரி, அப்போ நான் என்ன பண்ணுறது, நான் தண்ணி ஊதி தரேன், தண்ணியை மட்டும் கொண்டு போய் கொடு அப்படின்னாங்க. தண்ணி ஊதி டெய்லி கொடுப்பாங்க, கொண்டு போய் 2 நாள். அப்புறம் அங்கேருந்து சொன்னேன், 2 நாள் ஆச்சு, என்ன இப்போ கூட்டிகிட்டு போக சொல்லு, இப்போ லண்டனுக்கு வேண்டாலும் கூட்டிகிட்டு போக சொல்லு, ஏன்னா நார்மல் டெலிவரி தான் ஆகும் போ அப்படின்னாங்க. அங்கேருந்து சொன்னேன், நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, ஏன்னா அந்த டேட் வந்துருச்சு, அந்த 3rd டே அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ கூப்பிட்டு போக சொல்லுன்ட்டாங்க. போன உடனே நான் அங்கேருந்து போகிறோம். அங்கேருந்து அப்போ என் ஒய்ஃபுடைய ரிலேட்டிவ்ஸ் சில பேர் கூத்தாநல்லூர் புதக்குடிக்காரங்க, அவங்க அங்கேருந்து இங்கேயெல்லாம் பார்க்க வேணாம், தஞ்சாவூர் கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னாங்க. அதை நான் போய் சொன்னேன், தஞ்சாவூர் கூப்பிட்டு போகணுங்கிறாங்க, எங்கே வேணாலும் கூப்பிட்டு போக சொல்லுப்பா, நார்மல் டெலிவரி வேண்டாம் நீ எழுதி வச்சுக்க அப்படின்ட்டாங்க. ஆனால் இவ்வளோ காக்ஷூராக ஒரு டாக்டர் கூட இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு எனக்கே ஆச்சரியம். என்ன சரி அப்படின்னு கூப்பிட்டு போகிறோம். நீடாமங்கலத்தை தாண்டுறோம், லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கள் மாமனார் அங்கேருந்து கேட்குறாரு, என்ன தம்பி லேபர் பெயின்? நான் தான் சொன்னேன்ல நாகப்பட்டினத்திலே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு, நீங்கள் தானே ஹஜரத்திட்ட பேச்சை கேட்க மாட்டேன்றீங்க, நீங்கள் உங்களோட பேச்சை கேட்டீங்களே இப்போ பாருங்கள் அப்படின்னோடனே, எங்கே அங்கேருந்து திரும்பி நாகப்பட்டினத்துக்கு வர முடியாது, பாதி தூரம் தாண்டியாச்சு, அம்மாப்பட்ட கிட்ட போயாச்சு. அம்மாப்பட்ட கிட்ட போன உடனே என்ன பண்ணுறது, நேராக அங்கேருந்து போயாச்சு. போன உடனே டாக்டர் விஜயான்ட்டு, ஏன்னா ஒரு ஃபேமஸ் ஜெனகாலஜிஸ்ட். ஆனால் ஜெனகாலஜிலேயே பார்த்தீங்கன்னா பிரசவத்திலேயே இந்தியாவில் குறிப்பிடத்தக்க ஒரு டாக்டரில் அவங்க ஒருத்தவங்க, மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸரும் கூட. அவங்க போன உடனே அவங்ககிட்ட தான் கூப்பிட்டு போனாங்க. அவங்ககிட்ட கூப்பிட்டு போனாங்கன்னா அவங்கள தான் எல்லாமே நம்ம நவந்துக்கிட்டாச்சு. ஏன்னா இனிமேல் நமக்கு ஒன்றும் வேலை இல்லை ஏன்னா அப்படின்ட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போனாங்க. அங்கேருந்து போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்கன்னாங்க. போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தோடனே பார்த்தாங்க தலை திரும்பி வந்துருச்சு. ஏன்னா நைட்டு ஒரு 3 to 4க்குள்ளே குழந்த பிறந்துட்டோம் அப்படின்னு உடனே நான் அங்கே சொன்னேன். என் மாமனார் அப்படியே பார்க்குறாரு. என்ன தம்பி ஹஜரத் சொன்னாங்க, நீங்கள் அதே டயத்தே அவன் டாக்டர்னு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன சொல்லியா கொடுத்தேன் டாக்டர்கிட்ட அப்படின்னு. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நார்மல் டெலிவரி. ஏன்னா ஹஜரத்து தான் பேர் வச்சாங்க என்னுடைய மகளுக்கு. அது எப்படி அது சொல்ல முடிஞ்சது இவ்வளோ காக்ஷுரம்? முதல்ல நமக்கும் அதாவது எவ்வளோ பெரிய இதை நான் தூக்கி ஹஜரத்திட்ட கொடுக்குறேன் பாருங்கள். அதாவது இது இப்படி தான் ஆகும், அது வரை நீ வெயிட் பண்ணு அப்படின்னோன்னா அந்த வார்த்தையை நாம் நம்பணும். அதுதான் உஸ்தாத், அதுதான் சிசியப்பி. ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறான்,
குருவே நமகாங்கிறான். குரு தான் எல்லாங்கிறான், வேறு யாரும் கிடையாது. குரு தான் ஃபைனல். குருக்கு அப்புறம் கடவுள் தான், இறைவன் தான், ஆண்டவன் தான். அந்த குரு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம அப்படியே உள்வாங்கணுமே ஒழிய, நம்மளுடைய அறிவையே ஞானம் நமக்கு இருப்பதாக நினச்சிக்கிட்டு நம்ம போட்டோம்னா அங்கே எல்லாமே தப்பு தப்பாக போய்டும். இந்த மிராக்கிள் அற்புதங்கள், ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா கேன்சர், அங்கேருந்து வர்றாரு, ஒரு பெரிய ரோட் கான்ட்ராக்டர், பெரிய ரோட் பிஸ்னஸ் மேன், ரோட் கான்ட்ராக்டர், ரோடு எடுத்து சேருவது தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ரோட் கான்ட்ராக்ட். ஆனால் நான் யூசுஃபாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவரை ஒருத்தர் கூப்பிட்டு வராங்க. ஏன்னா கூப்பிட்டு வந்தாங்க, என்னன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்படியா, சரி, நான் உனக்கு செஞ்சு சொல்லித்தரேன், இதை செய் அப்படின்ட்டேன். சொல்லி செஞ்ச உடனே அவருக்கு கேன்சர் குணமானது. கேன்சருங்கிறது எங்கே உருவாகுங்கிறத ஹஜரத் சொன்ன பிறகு தான் அது ஏன் இன்க்யூரபுள்ங்கிறது மெடிக்கல் சயின்ஸால், எந்த சயின்ஸாலையும் அதை குணப்படுத்தவே முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு. ஒரு முறை நாகூரில் ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு திருமணம் நிச்சயமாக இருக்குது. ஆனால் ஒரு விக்கல் வருது. விக்கல்னீங்கன்னா அந்த மாதிரி விக்கல் பார்த்துருக்கவே முடியாது. விக்கல் ஒரு செகண்ட் அப்படியே விக்கல் வந்துக்கிட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு செகண்ட் வரும், அடுத்த செகண்ட் வரும், அடுத்த செகண்ட் வரும், அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த அம்மா கூட்டிக்கிட்டு அந்த பெண்ணை அப்போலோ வரையும் கொண்டு போனாங்க. என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, குணப்படுத்தவே முடியலை. ஒரு பகல் நேரம் 12:30 மணி இருக்கும், ஹஜரத்தை கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தோடனே இந்த மாதிரி அவங்களுக்கு ஹஜரத்துக்கு நல்லா தெரியும், நல்ல பழக்கமானவங்க. இந்த மாதிரி விக்கல் எடுக்குது, மாதிரி கல்யாணம் இருக்குது, ஆனால் விக்கல் இப்படி எடுத்துக்கிட்டு இருக்குது, இவளுக்கு ஒன்றும் நிறுத்த முடியலை, என்னான்னு தெரியல ஹஜரத்து, நீங்கள் பாருங்கள் அப்படின்னோடனே ஹஜரத் என்ன பண்ணாங்க, ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் ஓதுனாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன், தலையில் கையை வச்சு அப்படியே ஓதுனாங்க. கொஞ்சம் நேரத்தில் அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த விக்கல் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த விக்கல் வரவே இல்லை. இப்போ போய் கல்யாணம் பண்ணுங்கன்னாங்க. ஏன்னா இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க, ஆனால் எதையும் எதிர்பார்க்காத ஒரு வஸ்டால். முதல்ல சாப்பிட அப்படிம்பாங்க, சாப்பாடு கொடுத்து டீ வாங்கி கொடுத்து உனக்கு தேண்டு நமக்கு உதயமாகிற எந்த சந்தேகங்கள் வேண்டுமானாலும் அவங்ககிட்ட கேட்கலாம். எத்தனையோ கேட்டிருக்கிறேன், ஆன்மீகம் மட்டுமல்ல, அறிவியல் சம்பந்தமாகவே கேட்டிருக்கிறேன். அதற்கான பதிலெலாம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு கேலண்டரை கண்டுபிடிச்சாங்க. இந்த கேலண்டர் ரொம்ப அற்புதமான கேலண்டர். உலகம் தோன்றுனதுலேருந்து இன்று வரை அப்படின்னு உலகம் முடியும் வரை இருக்கிற கேலண்டர் அது. அந்த கேலண்டரை அவளால் பப்ளிஷ் பண்ணவே முடியலை, விலை போயிடுச்சு. ஏன்னா அது ஒரு ஆளுடைய இன்வென்ஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தில், இறைவணக்கம் புத்தகத்தில் க்ளீன் ஷேவன் ஃபேஸோட மேலே ஒரு துண்டு போட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருப்பாங்க. ஏன்னா அதாவது இறைவணக்கத்தினுடைய முதல் இதில் பார்க்கலாம் அந்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ ஏன் அப்படின்னு ஒன்று அதை பற்றி நிறைய விமர்சனங்கள்லாம் வந்தது. ஹஜரத் இந்த மாதிரி எப்படி தாடி வைக்காமல் இருக்கிறாங்க, என்ன இது கையில் சிகரெட்டை குடிச்சிக்கிட்டு இப்படி ஃபோட்டோ போட்டிருக்காங்களே அப்படின்னு. ஹஜரத் அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே சொல்லவே இல்லை. ஆனால் அது ஏன் போட்டாங்கங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதாவது ஹஜரத் பேரில் உள்ள ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு MABTH, அதாவது அப்துல் வஹாப் MABTHன்னா அவர் ஒரு பெரிய முஸ்லீம் லீக் பேச்சாளர். அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டிருக்காரு, அவர் ஹஜரத்துக்கும் தெரிந்தவர். போய் என்ன கேட்டிருக்காரு, நீங்கள் தானே இந்த புத்தகங்களெல்லாம் எழுதுனீங்க அப்படின்னா. ஹஜரத்து எழுதுன, அதாவது ஹஜரத்து கிட்டத்தட்ட 1942 45 அப்புறம்லேருந்து எழுதுகிறாங்க. 50லேருந்துலாம் புத்தகங்கள் வெளிவருது. அந்த புத்தகங்களையெல்லாம் காமிச்சு நீங்கள் தானே எழுதுனீங்கன்னொன்னே அவர் ஆமான்றார். ஏன்னா இது ஒரு நாலேஜ் தெஃப்ட்டுமாங்க. பார்த்தீங்கன்னா பிளெஜியாரிசம்னு கூட சொல்லுவாங்க. இது இன்னொருத்தவங்க எழுதுனதை பேர் ஒன்றா இருந்துச்சுங்கிறதுக்காக வேண்டி இது நான் தான் செஞ்சேன்ட்டு. அப்போ ஹஜரத்திட்ட அவர் சொல்கிறார், இந்த பார்த்தீங்களா MABTH இவ்வளோ அற்புதமாக புக் எழுதியிருக்காரு. என்னொன்னா ஹஜரத்துக்கு கோபம் வந்தது.
கோபம் வந்தால் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, வேகமாக 1981 இறைவணக்கம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அந்த இறைவணக்கம் எழுதும் பொழுது நான் உட்காந்து பார்த்தேன். எப்படின்னீங்கன்னா, இல்லை கடிதம் கூட நம்மளால் அப்படியெல்லாம் எழுத முடியாது. கடிதத்தை கூட அந்த மாதிரிலாம் எழுத முடியாது. அவ்வளவு மொழிபெயர்ப்புங்கிறது அதாவது நான் அசந்து போனேன். அந்த வியந்தாள் அந்த மாதிரி ஒரு மொழிபெயர்ப்பு பண்ண முடியுமா? ஒரு பக்கம் வந்து இஹ்யா உலுமுத்தீன் கிதாப் இருக்கும், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கிட்டு இருப்பான். இது எந்த அடித்தல் திருத்தலும் இருக்காது. நீட்டாக பேஜாக எழுதி கையில் கொடுத்து படிச்சுப்பார் அப்படிம்பாங்க. படித்து பார்த்தோன்னா ஃப்ளோ எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. ஃப்ளோ நல்லா இருக்குதா, அற்புதமாக இருக்குது அப்படின்னோடனே சரி அப்படின்னு பிரிண்ட்டு பண்ணி அந்த புத்தகம் வெளிவரும் பொழுது என்ன பண்ணாங்க, தன்னுடைய ஃபோட்டோவை போட்டு, ஏன்னா இவரால் யார், இந்த முஸ்லீம் லீக்கில் இருந்த ஒருவரால் இந்த சொன்னதுனால அந்த நான் தான் இந்த புத்தகங்களை எல்லாம் எழுதியவர் அப்படின்னு வந்து புத்தகம் போட்டு அந்த ஃபோட்டோ போட்டு ஹஜரத்து சொல்ல வேண்டிய வேலை வந்தது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகம் வெளிவரும் பொழுது 1983 84 வெளிவரும் பொழுது காரைக்காலில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. அந்த பொதுக்கூட்டத்தில் அப்துல் சமதும் கலைஞரும் கலந்து கொள்கிறாங்க. அதாவது கலைஞர் கருணாநிதியும் அப்துல் சமதும் பேசுகிறாங்க. அப்போ பேசும் பொழுது ஜஃபர்லா வந்து ஹஜரத்திட்ட பார்க்க வர்றாப்புல. ஹஜரத் என்ன பண்ணுறாங்க, கவிஞர் ஜஃபர்லாட்ட 3 புத்தகங்களை எடுத்து ஜஃபர்லா கையில் கொடுத்து, இதை கொண்டு போய் அப்துல் சமதுகிட்ட கொடுத்துரு அப்படின்னு கொடுத்து வர்றாங்க. இந்த புத்தகத்தை வாங்கிட்டு போன ஜஃபர்லா என்ன பண்ணுறாரு, அப்துல் சமதுகிட்ட மேடையில் இருக்கும் பொழுதே கொடுக்குறாரு. மேடையில் இருக்கும் பொழுது கொடுக்கும் பொழுது ஏன்னா அப்துல் சமது வாங்கி பார்க்கும் பொழுது கலைஞர் அந்த புத்தகத்தை வாங்கி பார்க்குறார். வாங்கி பார்த்தவொடனே இறைவனத்தை வாங்கி தனக்கு முன்னால் பேசிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இருக்கும் பொழுதே படிக்கிறார். படிச்சுட்டு பாதையை மூடிட்டு அவர் பேசி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, அந்த டிவி அதாவது ட்ராவலர்ஸ் பங்களாவுக்கு போகும்பொழுது அப்போது அப்துல் சமதுகிட்ட சொல்கிறார், இந்த புத்தகத்தை படிச்சுட்டு நான் காலையில் தரேன் அப்படின்ட்டு போயிருந்தேன். புத்தகத்தை வாங்கிட்டு போய் நைட்டு ஃபுல்லாக அவர் படிச்சிருக்கிறாரு. படிச்சுட்டு காலையில் அப்துல் சமதுகிட்ட அவர் கேட்ட வார்த்தை தான் ரொம்ப அற்புதமான வார்த்தை. எந்த அளவுக்கு அந்த புத்தகத்தை ஒரு மனிதன் ஆழமாக புரிஞ்சிருக்கிறாங்கிறது அண்ணா அதுதான் ரீடர்ஸ் அப்படிங்கிறவங்க. ஏன்னா எல்லாராலையும் அப்படி புரிஞ்சுக்க முடியுமானா முடியாது. சில பேரால் தான் அந்த புத்தகத்தை எல்லாம் அப்படி புரிஞ்சு கொள்ள முடியும். பார்த்தீங்கன்னா அந்த இறைவணக்கத்தை படிச்சுட்டு காலையில் அவர் கேட்ட வார்த்தை, ஏன் சமத் இவ்வளோ கஷ்டமான தொழுகையை தான் நீங்கள் இப்படி தொழுகிறீங்களா அப்படின்னு கேட்டாவா. இதை அப்துல் சமதே சொன்ன வார்த்தை. பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு அதாவது வந்து மொழிபெயர்ப்புலையும் சரி, ஏன்னா அதாவது வந்து அடுத்தவங்களை வந்து ஒரு புண்படுத்தாமல் சொல்லி கொடுப்பதிலும் சரி, அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு உஸ்தாது கிடைப்பதற்கு உண்மையிலே என்னுடைய தாய் தந்தையரோ அல்லது என்னுடைய பாட்டனார் பாட்டியாரோ செய்த ஒரு புண்ணியம்தான் அந்த மாதிரி ஒரு உஸ்தாதிட்ட நான் இருந்தேன். அவர்கிட்ட அதாவது ஹஜரத்திட்ட வந்த ஆளுமைகளும் அதிகம். பார்த்தீங்கன்னா அந்த ஆளுமைகள்லாம் பயங்கரமான ஆளுமைகள்லாம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய உயர் பதவியில் இருந்தவங்க வந்தாங்க, மினிஸ்டர் வந்தாங்க. இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அதாவது தேவா அப்படின்னு ஒரு இசைக்கலைஞர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறார். அவரும் அவருடைய தம்பிகளும். அப்போ வந்து ஒரு இசைக்கலைஞர் தேவாவோட பெரிய பொசிஷனில் வர்றார். தேவாவோட பெரிய பொசிஷனில் வரும் பொழுது தேவாவுக்கு ஒரு பயம் ஏற்படுது. இப்போ ஹஜரத்திட்ட அங்கே என்ன வர்றார், இவங்க எல்லாமே பிரதர்ஸ். ஒரு சாயந்தரம் ஒரு 6:30 7 மணிக்கு இருக்கும். ஹஜரத் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைமாட்டு தெருவில் அங்கே ஒரு சோஃபா ஒன்று இருக்கும். அந்த சோஃபாவில் தான் அதாவது வந்து ஏதாவது வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்படி படுத்துக்கிட்டு அப்படியே வந்து அந்த இமையை அப்படியே வந்து இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அப்படியே படுத்துருக்குறாங்க. இவங்க 5 பிரதர்ஸோட தேவா வர்றாரு. வந்து ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துருக்குறாரு. அப்புறம் அங்கேருந்து எந்திரிச்சு வந்து ஈஸி சேரில் உட்காந்தவொடனே தேவாட்ட என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை இந்த மாதிரி ஒரு இசையமைப்பாளர் இவ்வளோ பெரிய புகழோடு வந்துட்டார், அப்போது அவரோட எங்களால் காம்படிட் பண்ண முடியலை, ஏன்னா அங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னு அவங்க தேவா கேட்கும் பொழுது ஹஜரத்து கேட்டாங்க, சென்னையில் எத்தனை 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 5 6 இருக்குது அப்படின்னா அன்னைக்கு
ஏன்னா 95, 96, 97, 98 இருக்குது அப்படின்ட்டு. அப்படியா, சரி. எந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்காச்சும் வந்து கூட்டம் குறைஞ்சிருக்கான்னு கேட்டாங்க. பாருங்கள் எப்படி ஒரு விஷயத்தை எப்படி அழகாக புரிய வச்சாங்க. ஒரு குழம்பி போய் வந்து அப்படியே வந்து ஆடி போய் வந்த ஒரு இசையமைப்பாளர் தெளிவடைஞ்சு வெளியே போனதை நான் பார்த்தேன். ஏன்னா அங்கேருந்து வந்து இப்படி கேட்டவொன்னே, ஆமாம் எல்லாத்துக்கும் கூட்டம் வருதா, எல்லா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கும் கூட்டம் வருது, எப்படி வருது? அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அது ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி உங்களுக்கும் வர்றது உங்களுக்கு வரும், அதை வந்து இன்னொருத்தரால் தடுத்து நிறுத்த முடியாது. ஆகவே உங்களுக்கு வர்றது உங்களுக்கு வரும், நீங்கள் எந்த பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னாங்க. அவ்வளவுதான், சொன்னது தான் தாமதம். அப்படியே எந்திரிச்சாங்க, அப்படியே காலில் விழுந்தாங்க. நெடுஞ்சான்னா காலில் விழுந்து நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு போனாங்க. ஏஆர் ரஹ்மான் வர்றார். ஏஆர் ரஹ்மான் அவருடைய அம்மாவோட வர்றார். இப்போ ஏஆர் ரஹ்மான்கிட்ட கேட்குறாங்க, நீ லெட்டர் பேடு வச்சுருப்பியா அப்படின்ட்டு. வச்சுருப்பேன் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஏஆர் ரஹ்மானுடைய லெட்டர் பேடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து அந்த கீபோர்டு இப்படி இருக்கும், ஏஆர் ரஹ்மான்ட்டு இப்படி இருக்கும். இன்றைக்கும் அவருடைய லெட்டர் பேடை யாராவது நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த லெட்டர் பேடை வந்து அவர் வந்து அப்போ தான் அந்த லெவலில் வந்துக்கிட்டு இருக்கார் ஒரு புகழில். அப்படியே வாங்கி பார்க்குறாங்க. இந்த லெட்டர் பேடினுடைய லோகோ உனக்கு வந்து தப்பாக தெரியலையாப்பா அப்படின்னு கேட்டாங்க. ஏன் அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு, என்ன ஒன்றும் புரியலையே சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று. அப்போ சொல்கிறாங்க, நீ போட்டிருக்கிற லெட்டர் பேடு பிரகாரம் பார்த்தீங்கன்னா இசைக்குள் நீ அடக்கண்டு அர்த்தம். அதாவது வந்து மேலே வந்து அந்த கீபோர்டு, கீழே வந்து ஏஆர் ரஹ்மான் இப்படி இருக்கும் பார்த்தீங்க. நீ இந்த இசைக்குள் நீ அடக்கண்டு அர்த்தம். ஆனால் இசைக்குள் நீ அடக்கம் கிடையாது, இசை தான் உன்னிடம் அடக்கம். ஏன்னா உன்னிட்டேருந்து தான் இசை வெளியே வருது, வெளியே இசைட்டேருந்து நீ வெளியே வரல அப்படின்னோடனே இதை நீ மாற்று அப்புறம் பார் அப்படின்னாரு. ஆனால் எவ்வளவு நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயத்தை புரிஞ்சு வர்றவங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் கொடுக்கும் பொழுது அவங்க எந்த அளவுக்கு தன்னுடைய நிலை மாறினது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இந்த 2 ஆளுமைகள், அப்புறம் ஜாஃபர் ஷரீஃப் அப்படிங்கிற முன்னாள் மத்திய அமைச்சர், ஆனால் அப்புறம் இன்னொருத்தவங்க திலகவதின்ட்டு ஐபிஎஸ், இவங்கெல்லாம் வந்து நான் வந்து கிட்ட இருந்து பார்த்தேன். அவங்கெல்லாம் வரும்பொழுது ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆளுமைகளை எல்லாம் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் அப்படியே அடங்கி ஒடுங்கி உட்காந்துருப்பாங்க. ஏன்னா நாகப்பட்டினம் ஏடிஜே பாண்டியன் ஆடாரா, அவருடைய தம்பி ஏன்னா ஜவஹர் பாண்டியன், அவர் ஒரு முறை வர்றார் அங்கேருந்து, அப்படியே ஆடி போய் வர்றார். வந்த உடனே அங்கேருந்து வந்து என்ன அப்படின்னாங்க, ஹஜரத் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், அவ்வளோ பெரிய ஆளுமை, மிகப்பெரிய இந்த நாகப்பட்டினம் வட்டாரத்திலேயே மிகப்பெரிய ஆள். ஏன்னா ஈசி சேரை விட்டு ஹஜரத் எந்திரிக்கவே இல்லை. அவரை வந்து ஒரு பெருசாகவும் மதிக்கவும் பொருட்டாகவும் நினைக்கல. அவர் பாட்டுக்கு அங்கேருந்து வந்தார், அப்படியே கீழே உட்காந்தார், அப்படியே கொஞ்சம் நேரம் அழுதவொன்னே ஹஜரத்து சில சொல்லி கொடுத்தாங்க, இதுதான் நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் சில பிரச்சனைகள் இருந்தது, அந்த பிரச்சனைகள் தீர்ந்தது. ஹஜரத்தால் பலன் அடைஞ்சவங்களுக்கு ஹஜரத்தை பற்றி தெரியும், உணர்ந்தவங்களுக்கு பலன் அடைஞ்சதுன்னா என்ன உணர்றது, உஸ்தாதை உணரணும். ஏன்னா ஒரு இடம் உஸ்தாது சிஷியனை தேடுவாங்க, சிஷியன் உஸ்தாதை தேடுவான், அப்படி 2மே நடக்கும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு இடம், அந்த மாதிரி ஒருத்தவங்க, அந்த மாதிரி ஒரு ஞானம் மட்டுமல்ல, அந்த இன்டலெக்சுவல் பார்த்தீங்கன்னா அந்த பகுத்து ஆயிடுறது, அப்படி பிரித்து போடுறது, அப்படியே வந்து அந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்மளால் சொல்லவே முடியாது பார்த்தீங்கன்னா. என்னால் வந்து நான் வெளியில் போய் இந்த மாதிரி ஏதாவது பேசிடுவேன், ஹஜரத்திட்ட இருக்கும் பொழுது ஏதாவது வந்து ஹஜரத்திட்ட சொல்கிறத வந்து கேட்டு போய் வெளில போய் சொன்னோடனே என்ன ஆகிடுச்சு, நீங்கன்னா ஒரு தடவை வந்து 2 பேர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானுங்க ஹஜரத்திட்ட. ஏன்னா பாருங்கள் இதை பற்றி பேசுகிறாரு, அதை பற்றி பேசுகிறாரு, அப்படி இப்படின்ட்டுலாம் சொன்ன உடனே ஹஜரத்தை கூப்பிட்டு, நீங்கள் வாய் வச்சுட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியா, நம்ம
நீ இதெல்லாம் போய் சொல்கிற அப்படின்னா, இல்லை நான் வந்து இப்படி சொன்னேன், அதை இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. உன்னை யார் முதல்ல உன்னை திருத்த சொன்னேன்னா, உன்னை முதல்ல திருத்திக்க அப்படின்னாங்க. முதல்ல ஒன்றை நீ திருத்திக்க, உனக்கு தானே நான் சொல்லி கொடுத்தேன், நீ ஏன் அவன்கிட்ட ஏன் சொல்கிற அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஓதி பார்க்க சொல்லி கொடுத்தாங்க, எப்படி ஓதி பார்க்குறதுன்னு. பார்த்தீங்க நீ என்று அதெல்லாம் வந்து அது அந்த மாதிரி ஒரு ஒஸ்டாது இனிமே வந்து ஒரு இன்டலெக்சுவலாக, அதாவது வந்து ஒரு ஞானத்தோட, என்ன ஒரு பெரிய வாஸ்ட்டு அப்படியே வந்து இது ஒரு யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க உள்ள அவ்வளோ விஷயங்கள், நான் 3 டைமென்ஷன் மேன்லாம் தெரிஞ்சவங்க. 3 டைமென்ஷன் மேன், இந்த செவத்து உள்ளக பூந்து போயிடலாம். அதெல்லாம் சொல்லி தர்றதுக்கே இருந்தாங்க, ஆனால் பெற்றுக்கிறதுக்கு சரியான ஆளுங்க இல்லை. எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு வேலை பார்த்தா. ஹஜரத்துக்கு ஒரு நாள் நான் சாப்பாடு அங்கேருந்து வந்து பெருநாளைக்கு நான் வந்து சாப்பாடு கொண்டு போய் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து விடுறோம். இங்கேருந்து உள்ளே போகிறா. உள்ளே போனவொடனே அவள் பேர் வந்து ராஜேஸ்வரின்னு பேர். அவள்கிட்ட பற்றி நான் சொன்னதும் இல்லை, ஒன்றும் பண்ணதும் இல்லை. ஹஜரத்திட்ட ஃபஸ்ட் டைம் போகிறான். கேரியர் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கொண்டு போய், வா ராஜேஸ்வரி வச்சுட்டு போ அப்படின்னோடனே அவள் வெளத்து போயிட்டான். அவள் அங்கேருந்து என்கிட்ட வந்து கேட்குறா, அண்ணா நீங்கள் பேர் சொன்னீங்களா ஹஜரத்திட்ட? இல்லையே, உன் பேர்லாம் நான் ஏன் சொல்கிறேன் ஹஜரத்திட்டேன்னு. இல்லை, வா ராஜேஸ்வரி எங்கே வச்சுட்டு போண்டா. உடனே என் ஒய்ஃபை எங்கள் அம்மா கேட்டாங்க, என்னடா பேர் எப்படி தெரியும் ஹஜரத்துக்கு? அம்மா எப்படி தெரியும்னு மட்டும் கேட்காத, ஆமாம் அது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க. ஆனால் அவங்கள பற்றி சரியாக புரிஞ்சிக்காத ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம். அதான் ஒன்று. இப்போ தர்காவை பற்றி பெரிய ஜமானை பற்றி யாருக்காவது நாலேஜ் இருக்கா? இல்லை. பார்த்தீங்க என்ன ஏன் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி வச்சுருந்துருப்போம் இந்த இடத்த, பக்காவாக வச்சுருந்துருப்போம். ஆனால் அந்த மாச்சல் இல்லை. அப்படி அதே மாதிரி தான் ஹஜரத். இவ்வளோ பெரிய அவங்கள வந்து யாரும் புரிஞ்சுக்கவ, எங்கெங்கேருந்தோ வந்தவங்கெல்லாம் ஈஸியாக வாங்கிட்டு போயிட்டானுங்க ஹஜரத்துட்டு. ஈஸியாக பெரிய பெரிய இன்றைக்கி நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்களும் வர்றாங்க, வந்து ஜாத்து பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க ஹஜரத்தை. அவங்களாம் வரலன்னா நம்ம சொல்ல முடியாது. நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுறோம், ஒரு செல்லு உள்ளக்க உட்காந்துக்கிட்டு நம்ம தான் நமக்கு மட்டும்தான் ஹஜரத் இருக்கிறாங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி பெரிய ஜமான்ட்ட வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிறாங்களா? எத்தனை பேரும் வந்து வாங்கிட்டு போகிறான்? இது சொல்கிறீங்களே, என்னோட கூட ஒரு அம்மா ஒர்க் பண்ணாங்க, ஒரு லேடி. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு இது வந்துருச்சு. ரிமூவ் பண்ணால் மூஞ்சி மாறிடும் அப்படிங்கிறாங்க டாக்டர்ஸ். அவங்க அப்பா ஒரு டாக்டர், என் கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய அப்பா ஒரு டாக்டர். அப்போ அங்கேருந்து வந்து கேட்குறாங்க, அவங்க அம்மா சொல்கிறாங்க, அந்த அம்மா வந்து நாகூருக்கே வந்தது கிடையாது. என் கூட ஒர்க் பண்ணுறவங்க நாகூருக்கே வந்தது கிடையாது. தர்கா பற்றியெல்லாம் ஒரு பெரிய நாலேஜாக எதுவுமே கிடையாது, யாரை பற்றியுமே. முஸ்லீம்ஸ்னாவே அவங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு ரொம்ப இதான நினப்பு. அப்போ வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, நாகூர் ஆண்டவர் மேலே நீ வந்து இதை வை, உனக்கு வந்து இந்த பல்லு சரியாயிடும், இந்த பல்லு உளுந்துரும், வேண்டாம் நீ பாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. சரின்னு வந்து நான் வந்து பல்லு உளுந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தங்கப்பல் கொண்டாந்து போடுறேன் அப்படின்னு இவங்க ஏதோ நேர்த்திக்கடன் வச்சுருக்குறாங்க. வச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 15 நாளில் என்ன ஆயிருக்குது, அந்த பல்லு தானாக கலண்டு கையில் வந்துருக்குது. அவங்க சொல்கிறாங்க என்னட்ட, இப்போவும் சொல்லுவாங்க அந்த அம்மா, சார் எப்படி சார் இது, எவ்வளோ பெரியவங்க சார் அவங்க அப்படின்னா என்கிட்ட கேட்டாங்க. ஒரு தங்க பல்ல செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. யோசிச்சு பாருங்க, சொல்ல முடியுமா அது? அப்போ அவங்களுக்கு தானே, உணர்றவங்களுக்கு தானே தம்பி தெரியும். நம்ம சொன்னோன்னா அவங்க வந்து ஏதாவது இப்போ சொல்லுவானுங்க, உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். உங்களால் நான் வந்து பலனடைஞ்சிருந்தேன்னா தான் எனக்கு உங்களை பற்றி தெரியும். இல்லைன்னா என்னால்
நான் எஜமான பற்றியும் தெரில. அது நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து எப்படியா அவங்கள நம்ம வந்து உள்வாங்கணும். ஒன்லி அப்சர்வ் எவ்வளோ பண்ணுறோமோ அப்போ தான் ஒரு இது நமக்கு புரியும். அப்போ தான் நம்மளால் அந்த பேச முடியாத ஒரு இடம் தோணும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் சொல்லியும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் நான்லாம் இருக்கிறதுக்கு இல்லைனீங்கன்னா நான்லாம் காணாமே போயிருந்துருப்பேன். பார்த்தீங்க நீங்கள், எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், தொந்தரவுகள், அது இது எல்லாம் சேர்ந்ததுக்கு மனுஷன் வந்து கனவாக போயிருப்பான். அதுக்கு காரணம் இன்றைக்கி நான் அப்படி உட்கார்ந்துருக்கிறேன்னீங்கன்னா என்னுடைய உஸ்தாது, அவங்களுடைய உஸ்தாது இந்த ட்ராக் இருக்கு. ஏன்னா உஸ்தாதுங்கிறது ஒரு ஆளோட முடிகிறதில்ல, உஸ்தாதுங்கிறது ட்ராக்கு. அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னா. ஏன்னீங்கன்னா ஒரு குரு அல்ல, ஒரு குரு தான். இப்போ அவங்க தான் எனக்கு குரு. நான் வேறு யாரையும் நான் குருவாகவே ஏற்றுக்கிட்டது இல்லை, வேறு யார்ட்டையுமே நான் நின்றது கிடையாது. அவங்க மட்டும்தான், ஹஜரத் மட்டும்தான் என்னுடைய குரு. ஏன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய அலமாரி உள்ள ஹஜரத்துடைய ஃபோட்டோ இருக்கும். காலையில் முழித்தோன்னே அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஏன்னா மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க சொல்லி கொடுத்த ஒன்று ஓதிட்டு அதுக்கப்புறம் தான் அதை தண்ணி குடிச்சிட்டு என்ன பண்ணுவேன், நான் பாட்டுக்கு காலேஜ் புறப்பட்டு போய்ட்டோம். அது சொல்லி கொடுத்தது தான். என்ன இல்லைன்னீங்கன்னா நம்மளாலன்னா இருந்திருக்க முடியாது. அப்போ நமக்கு என்ன தாங்கி பிடிக்கிறதுக்கும் நம்மளை வழி நடத்துகிறதும் அவங்க தாங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன். நான் விழுகிற நேரத்தில் அவங்க தான் என்னை தாங்கி பிடிக்கிறாங்க. என் குடும்பம் விழுகிற நேரத்தில் அவங்க தான் தாங்கி பிடிக்கிறாங்க. இப்போவும் தாங்கி பிடிக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, அதான் சொல்கிறேன், இந்த ட்ராக் இருக்குது பாருங்க, எங்கே பெரிய ஜமான்லேருந்து எல்லாம் அவங்களுக்கு வருவாங்க. அவங்க மட்டும் நம்மளுடைய உஸ்தாதாக மாற போகிறது இல்லை. அவங்கள ஒட்டி ஹஜரத்தை தான் சொன்னாங்க, நான் மட்டும் உனக்கல்ல, நான் யாரெல்லாம் அப்படி வருவாங்களோ அத்தனை பேரும் என்னுடைய உஸ்தாதுகளும் உனக்கு உஸ்தாது தான். யாரு? ஹஜரத்துடைய உஸ்தாதும், ஹஜரத்துக்கு உஸ்தாது இருக்காங்கல்ல, அவங்களும் நம்மளுடைய உஸ்தாது தான். ஓகே, இவங்க மட்டும்தான் ஹஜரத்து மட்டும்னு ஹஜரத்து என்றைக்குமே சொல்லும். என்னுடைய உஸ்தாதுகள்லாம் இருக்காங்க, அவங்களும் உனக்கு வந்து இது இருப்பாங்க அப்படின்னு. அவங்களுடைய பாதுகாவல், அவங்களுடைய பரக்கத்து, அதுதான் நம்ம ஓரளவு ஏன்னா ஒரு நல்ல பேரோட இருக்கிறோன்னீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே டோட்டலாக இவங்க தான் காரணம். பெரிய எஜமான் பற்றியும் ஒரு இதெல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா பெரிய எஜமான் என்ன, பெரிய எஜமானோட எப்படி நம்ம தொடர்பு வைத்து கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பெரிய எஜமானை எப்படி ஜாரத் பண்ணணுன்ட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. தர்காக்கு எப்படி போகணுன்ட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. தர்காங்கிறது வந்து ரொம்ப பேருக்கு வந்து அது வந்து ஒரு வியாபார ஸ்தலம் மாதிரி ஆகி ரொம்ப பேர் வந்து யூஸ்வலாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அப்படி வந்து ஹஜரத்துடைய செட்டு பிள்ளைங்க யாரும் போகக்கூடாதுன்ட்டு இருக்காங்க. என்னுடைய பிள்ளைங்க நீங்கள் யாரும் அப்படி போகக்கூடாது, போனீங்கன்னா ஜாத் பண்ணணும், உடனே திரும்பிடணும், ஒழு செஞ்சுட்டு போகணும், ஜாத் பண்ணணும், திரும்பி வந்துடணும். அங்கே வந்து நின்று பார்க்குறதோ பேசுகிறதோ இந்த ஆளை இது பண்ணுறதோ எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹஜரத்தை பார்க்குறது அதாவது வந்து அதுதான், ஏன்னா ஜாத் பண்ணியா கேட்கக்கூடாது அப்படின்ட்டுருக்காங்க. ஏன்னா நீ போய் நெல் அப்படின்ட்டுருக்காங்க. நெண்டினா போதும், அது அவங்களுக்கு தெரியும். நம்ம கேட்குறதான் என்றைக்குமே ஆபத்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு கேட்க தெரியாது. பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்கவே தெரியாது எதை கேட்குறதுன்ட்டு. இப்போ நிறைய காசு கொடுன்னு அஜித் அதான் விளக்கம் கொடுத்தாங்க. அற்புதமான ஒரு விளக்கம். பார்த்தீங்கன்னா நிறைய காசு கொடு அப்படின்னு கேட்பாங்க, நிறைய செல்வம் கொடுங்க, எனக்கு நிறையா பணம் வேணும் அப்படின்னு எல்லாரும் அதை கேட்பாங்க. ஆனால் அஜித் தான் சொன்னாங்க, நிறைய பணத்தையும் கொடுத்து உனக்கு நிறைய நோயையும் கொடுத்தா
இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாங்குகிற பணத்தையெல்லாம் அங்கே தான் செலவு பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ எப்படி கேட்குறது? உனக்கு தெரியல. நீ மளிகை கடை லிஸ்ட்டு போடாத. நீ போய் அப்படியே நெல்லு, அப்படியே நீ நின்றுட்டு வந்துடு. உனக்கு ஏதாவது பிரச்சனையா ரூமை சாத்திக்க, உள்ளே உட்காந்து வேகமாக அழுதுட்டு ஓய். உனக்கு என்ன வேணுமோ அதுக்கு நிகழும். அழு அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அப்படியே உட்காந்து அழு. நீ அப்படியே உட்காந்து எஜமான நீ வந்து ஃபோக்கஸ் பண்ண உனக்கு அழுகை தானாக வரும். அப்போ உன் மனசில் இருக்கிறது என்னங்கிறது அவங்களுக்கு பாஸ் ஆகும். ஏன்னா அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு ரொம்ப பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. எஜமான ஹஜரத்தை வஃபாத்தே ஆகலை, ரசூலுல்லாஹ் யாருமே வஃபாத்தே ஆகலை. பார்த்தீங்க நீங்கள் எல்லாரும் இருக்காங்க. நம்மளுடைய கான்டாக்ட் எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அதனால் பற்றி நினைங்க, அவ்வளோதான். அதை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஏன்னா எல்லாத்துலேயும் ஹஜரத்து வருவாங்க. பார்த்தீங்க நீங்கள் என்ன, இப்போ நீங்கள் இந்த ரியாலத்து கொடுத்தாங்கன்னு ரியாலத்து வந்து நம்ம தனியாக செய்ய முடியாது, ஹஜரத்தை வச்சுக்கிட்டு தான் செஞ்சாகணும். அது இப்போ நம்ம செய்யும் பொழுது பார்த்தீங்க நீங்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பக்கத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி தான் நம்ம கற்பனை பண்ணி ஆகணும். அப்போ எப்படி நீங்கள் வந்து எஜமான நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், இருக்கிறாங்க. இப்போ நம்மகிட்ட வந்து நம்ம கேட்குறோம், அவங்க கொடுக்குறாங்க. எப்படி வந்து இந்துக்களுக்கு மட்டும் எல்லாமே நிறைவேறுது, நமக்கு ஏன் நிறைவேறல? நம்ம எப்போவுமே வந்து அதான் வந்து ஹஜர் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வந்து உங்களுடைய ரீசனிங் பவரை கொண்டு போகாதீங்க. ரீசனிங் பவரை கொண்டு போகக்கூடாத இடத்துக்கு நம்ம கொண்டே போகக்கூடாது. ஒன்று இப்படி நடக்குதா அப்படியே நம்ம வாங்கிக்கணும், அவ்வளோதான். பார்த்தீங்க நீங்கள் நம்ம ரீசனிங் பவர் இதனால் இருக்குமோ அதெல்லாம் கிடையாது. நம்ம அப்படியே ப்ளைனாக ஒப்படைக்கணும். ப்ளைனாக இதுக்கான நமக்கு ரிசல்ட் வந்துடும். என்ன பார்த்தீங்க நீங்கள் தான் அந்த ரிசல்ட் வந்து நமக்கு வந்து, ஏன்னா அதெல்லாம் ஒரு பெரிய இது. பார்த்தீங்க நீங்கள் அவங்களெல்லாம் அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சிச்சு, ஹஜரத்திட்ட போன பிறகு தான் தெரிஞ்சிச்சு பெரிய எஜமான்டா யார் அப்படின்னு, பேர்பட்டவங்க, எப்படிப்பட்ட ஒரு ஊர் நம்ம ஊருன்னு. ஏன்னா அப்புறம் தான் வந்து அவங்க சிலதெல்லாம் வந்து ஹஜரத்து முதலே சொல்லி கொடுத்தது சிலது இருக்குது. பார்த்தீங்க நீங்கள் என்ன, அதாவது ரியாலத் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. மனசை நம்ம எப்படி பக்குவப்படுத்துறது, கட்டுப்படுத்துறது அப்படின்ட்டு. அந்த ரியாலத்தெல்லாம் இன்றைக்கி நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது வந்து ஓரளவு வந்து எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கான்டாக்டு ஹஜரத்து மூலியம் ஹஜரத்திட்ட ஏற்படுறது இது ஒரு வாய்ப்பு எனக்கு நல்லா இருக்குது. ஏன்னா அது வந்து இப்போ என்னன்னீங்கன்னா, அது வந்து பால்ஸ் ரியாலத்தை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாங்க. அன்றைக்கி இருந்த 1984 சொல்லி கொடுத்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து நிறைய இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அது வந்து யாரும் தொடர்ச்சியாக பண்ணலை. சரி, நிறைய பேர் அதை விட்டுட்டாங்க. ஏன்னா அதனுடைய இது தெரியாமல். பார்த்தீங்க நீங்கள் என்ன, அதை நான் வந்து நானும் இடையில விட்டுருந்தேன் கொஞ்ச நாள். அதை ஹஜரத்து இருக்கும் பொழுதே விட்டுட்டேன். ஒரு தடவை ஆக்சிடெண்ட்டாக ஹஜரத்திட்ட போய் கேட்குறேன், அந்த ரியாலத்தை நான் பண்ணவா, திரும்ப பண்ண ஆரம்பிக்கவான்ட்டு. நான் பண்ண ஆரம்பி அப்படின்னாங்க. நான் அதுலேருந்து பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா அதுலேருந்து இன்னை வரையும் அந்த ரியாலத்தை இன்னை வரையும் விடாமல் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இடையில ஏதாவது ஒரு நாள் 2 நாள் ஸ்கிப் ஆனாலும் அதனால் பிரச்சனை இல்லைப்பா, ஆனால் கம்ப்ளீட்டாக நிறுத்திடாது அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. அடுத்தது வந்து மூச்சோட்டத்தை எப்படி அப்சர்வ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அடுத்தது உனக்கு குழப்பம் வரும் பொழுது அந்த குழப்பத்தை நீ வந்து எப்படி மூச்சால் மாற்றுறது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா தியானம் பண்ணுற முறையை சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா யோகா சொல்லி கொடுத்தாங்க. நான் ஒரு முறை யோகா வந்து அவர்கிட்ட கேட்காமே நான் பண்ணிட்டேன். பார்த்தீங்க நீங்கள் அது ஒரு யோகா, கஷ்டமான ஒரு யோகாவை நான் போய் பண்ணேன். என்ன நீங்கன்னா அந்த தலையை அதாவது வந்து நீட்டாக படுத்து காலை பின்னாடி தூக்கி தலை வந்து உள்ளக்க வந்துடும். ஏன்னா அது ஒரு கடினமான அது வந்து மூச்சை வந்து அப்சர்வ் பண்ணணும். அந்த மாதிரி நான் என்ன பண்ண உடனே விளையாடிட்டு பண்ணிட்டு என்ன பண்ணேன், எங்களை திரும்பி பாருன்னு நானுங்க கிரவுண்டில்
கிரவுண்டில் தான் பண்ணது. பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு டபக்குன்னு ஆகிடுச்சுன்னா கழுத்து அப்படியே நின்றுக்குச்சு. கழுத்து திரும்பவும் இல்லை. பார்த்தீங்க நீங்கள் தான். அடுத்த நாள் அங்கே என்ன ஹஜரத்திட்ட வந்தேன். ஹஜரத்திட்ட தான் அந்த புக்கை படித்தேன். யோகா ஃபார் ஆல் ஏஜஸ்னு ஒரு புக்கு இருந்துச்சு இங்கிலீஷில். சரி, அந்த புக்கை வந்து அதோட அந்த இது இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அலமாரி, அந்த அலமாரியில் அந்த புக்கை எடுத்து படிச்சுட்டு அங்கேருந்து வந்து சரி இது நம்மளும் செஞ்சிடலாம், ஈஸி தானே அப்படின்ட்டு ஹஜரத்திட்ட கேட்காம செஞ்சிடலான்னு நினச்சிட்டு நான் பண்ணேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த தலை இப்படி வரவே இல்லை, அப்படியே ஒரு சைடாகவே நிற்கிது. அடுத்த நாள் அங்கேருந்து வந்தேன். என்ன தலை இப்படியே இருக்குது, ஏன் இப்படி திரும்ப மாட்டேங்குதுன்னாங்க. இல்லை என்ன பண்ண அது முதல்ல சொல்லு அப்படின்னா. இந்த மாதிரி யோகா ஃபார் ஆல் ஏஜஸ்ன்னு நீங்கள் ஒரு புக்கு வச்சுருந்தீங்க, இந்த புக்கு அந்த அலமாரியில், அதை எடுத்து படித்து பார்த்தேன். என்ன பண்ணுறது, அலமாரியை திறந்து புக்கை எடுத்து என்னென்ன சைக்காலஜி புக்கு அது இது எல்லாமே இருக்கும். என்ன அந்த புக்கை எடுத்து படிக்கும் போது தான் சரி, அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போமே ஏன்னா அப்படின்னு பண்ண தான் தலை நின்றுது. தலை இப்படியே ஒரு சைடாக நின்றுச்சு, இப்படி வரவே இல்லை. ஒரு அங்கேருந்து போய் சொன்னோன்னா எங்கே சொன்னால் தலையில் கை வச்சு ஓதி இப்படி டக்குன்னு இப்படின்னா தட்டினா ஒரு தட்டினாலும் தலை இப்படி திரும்பிடுச்சு. திரும்பினோடனே அங்கேருந்து வந்து நம்ம என்னை கேட்காம நீ ஒரு புத்தகத்தை கூட நீ வந்து தொடவும் கூடாது, படித்து ப்ராக்டிஸும் பண்ணக்கூடாதுன்ற பார்த்தீங்க நீங்கள் தான். அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் வந்து எதாக இருந்தாலும் ஆஹா என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ, ஆஹா என்ன ஓத சொல்கிறாங்களோ, ஆஹா என்ன வந்து இது பண்ணுறாங்களோ அதை மட்டும்தான் செய்யுது. அதுதான் இந்த பால்ஸ் ரியாலத்து அப்படிங்கிறது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது வந்து ஒரு 5 கலரில் இருக்கும். என்ன நம்மளுடைய உடம்பு வந்து ஒரு சில கலர்கள் நமக்கு வந்து குறையும் பொழுது அந்த வியாதிகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமையும். பார்த்தீங்கன்னா அந்த கலர்களை வந்து அது வந்து 5 இது அது பார்த்தீங்கன்னா ஏன்னா அது மாதிரி வந்து அதுக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் அந்த அந்த பால்ஸ்லேயே அந்தந்த கலர் வரும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அது எப்படி வந்து அதாவது வந்து உடம்பு விட்டு வெளியே வரணும், திரும்ப உடம்பு உள்ளே நம்ம வந்து போகணும். பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பாடி, அஸ்ட்ரல் பாடி அப்படின்னு வந்து எமோஷனல் பாடி, இன்டலெக்சுவல் பாடி, அப்புறம் அஸ்ட்ரல் பாடி அப்படின்னு வந்து ஒரு 4 உடம்பு நம்மிடம் இருக்குது அப்படின்னு ஹஜரத் சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து வந்து ஒன்றுலேருந்து நம்ம வெளியே வந்துட்டு திரும்ப எப்படி உள்ளே போகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஹஜரத் சொல்லி இந்த கலர்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து செய் அப்படின்னு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நான் அதை வந்து அன்னையிலேருந்து இன்னை வரையும் தொடர்ச்சியாக பண்ணுறது. அது வந்து பார்த்தீங்கன்னா என் குடும்பத்துலேயும் ஒரு மாற்றம் இருக்குது. என் குழந்தைங்கள்லாம் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க. இப்போ நானும் வந்து நல்லாவும் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படின்னீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் அதான் நான் சொன்னேன் முதல்ல ஆரம்பத்தில். நான் என்ன சொன்னேன், இதுக்கெல்லாம் காரணம் ஹஜரத்து தான் அப்படின்னு. நான் அன்றைக்கி நல்ல நிலைமையில் இருப்பதற்கு காரணம் ஹஜரத்துனாக்க இதெல்லாம் செஞ்சு கொடுத்து இதை நீ செஞ்சுக்கிட்டு அப்படின்னு கொடுத்தது தான்.